ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட்டு எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்ருதி கிச்சனில் மேடையில் உட்காந்துருக்காங்க. இவங்க சமைச்சிட்ருக்காங்க. நம்ம மீனா சமைச்சிட்ருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, உங்களுக்கு இப்போ எந்த நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு மட்டும் சமைச்சோம்னா நம்மளுக்கு அலுப்பு தெரியும், ஆனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சமைச்சோம்னா அந்த டயர்ட்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான்லாம் வேலை செஞ்சேன்னா 10 நிமிஷம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வராங்க, நம்ம இவங்க ரோகிணி வராங்க. வரும்போது கேட்குறாங்க, உங்களுக்கு எனர்ஜி மட்டும் நிறைய இல்லை, அவங்களுக்கு காசும் நிறைய இருக்குது அப்படின்னதும் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்கிறீங்களே காசு கொடுக்குறேன்னு ஒத்துக்குனீங்களே அப்படின்னு சொன்னதும், ஆமாம் வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன், நம்ம வீட்டுக்கு தானே, எல்லோரும் மாமா கேட்டார் எல்லோரும் எவ்வளோ காசு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் சொல்லும்போது நானும் சொன்னேன் அப்படின்னதும் இல்லை நீங்கள் காசு கொடுக்குறேன்னு சொன்னது வீட்டு செலவுக்காக கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, இல்லை மாமா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அவங்க காசு கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னதும், இல்லை இல்லை அவங்க நல்ல பேர் எடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதும் மீனாவுக்கு கோவம் வந்துடுது. நான் ஒன்றும் நல்ல பேர் எடுக்கணும்லாம் நான் கொடுக்கல, நீங்கள் கூட தான் அத்தைக்கு பாக்கெட் மணி கொடுக்குறீங்க, அதுக்காக நீங்கள் நான் நல்ல பேர் எடுக்கணும்னா நீங்கள் கொடுக்குறீங்க. நான் எனக்கு இதுக்கப்புறம் தான் நல்ல பேர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஏற்கனவே நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ஸ்ருதி, நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களால் எப்போவும் காசு இருக்கும், ஆனால் முத்து மீனா அப்படி கிடையாது, அவங்களுக்கு சில நேரத்தில் வண்டி ஓடும் ஓடாது, அப்புறம் டெய்லி எல்லா செலவும் போய் உங்களால் எப்படி காசு கொடுக்க முடியும், எந்த வழியில் காசு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதுவாக கேட்குறாங்க. அப்போ மீனாவுக்கு கோவம் வந்துடுது. நாங்கள் காசு நாங்கள் உழைக்கிறோன்ற இதில் நாங்கள் கொடுக்குறோம், ஏன் உங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் ஒரு என்றைக்குனா ஒரு நாள் வேலை எதுவும் பொருள் விற்காமலாம் போவாதா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் எடுத்துருவார், கொஞ்ச நாள் ஆயிரக்கணக்கில் எடுப்பார், சில நேரத்தில் லட்சக்கணக்கில் ப்ராஃபிட் வந்துடும், உங்களுக்கு எப்படி வரும் காசுன்ட்டு ஒரு மாதிரி இதுவாகவே கேட்குறாங்க. அவங்களும் உடனே மீனாவுக்கும் எகிரினே போகிறாங்க. உடனே ஸ்ருதி கீழே இறங்கி அந்த கிச்சன் மேடையிலேருந்து கீழே இறங்கி கூல் கூல் நீங்கள் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு ஆமாம் நீங்கள் சொன்னது மட்டும் என்ன, இத்தனை வருஷமாக என் புருஷன் தான் இந்த வீட்டுக்கு இது காசு கொடுத்துட்டு இருந்தார், உங்கள் வீட்டுக்கார் இன்னும் ஒரு மாதம் கூட இந்த வீட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னது ரோகிணி உடனே என்ன நீங்கள் சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னதும், அப்படியே வச்சுக்கோங்க, நான் சொல்லி தான் காட்டுறேன், ஏன் நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் அதிகமாக காசு கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு கம்மியாக சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் கரெக்டு தானே, இப்போ முத்து ரவி 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க, மனோஜும் 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே, அப்போ ஈக்குவல் ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கொடுப்போம் அப்படின்னது, முதல்ல கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம பிரச்சனை பெருசாக வேணாம், நம்ம போகலாம், அவங்க குக்கிங் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி இந்த விஷயத்த சூப்பராக ஆஃப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ரோகிணி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே முத்து வராரு. வந்ததும் மீனாவுக்கிட்ட காஃபி கேட்குறாரு. இனிமேல் மாடிக்கே போகக்கூடாது, இனிமேல் அவங்ககிட்டலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னங்க ஆச்சுன்னதும் இந்த மாதிரி இந்த மனோஜ் ரொம்ப ஓவராக பேசுகிறான்,
இந்த மனோஜ் வந்துட்டு இது பற்றி பணத்தை பற்றி ரொம்ப இதுவாக பேசுகிறான், எனக்கு கோவம் வந்துச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னதும், அவர் உங்களையும் டென்ஷன் படுத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா வந்து சொல்கிறாங்க. ஏன் உனக்கு என்னாச்சுன்னதும், இனிமேல் நைட்டில் வந்து இங்கே வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. அந்த ரோகிணி வந்துட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி காசு கொடுப்பீங்க, எப்படி இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னையும் டென்ஷன் ஆக்கிது அப்படின்னு வந்து சொன்னதும், ஓ அப்படியா, அதான் இப்போ போகும்போது நினச்சேன், ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறின மாட்டேங்க, சரி நம்ம 2 பேருக்கும் காஃபி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ வந்துட்டு காலையில வந்துட்டு அண்ணாமலை நின்னுட்ருக்காரு. அப்போ வந்துட்டு பரசுராம் வந்துட்டு என்ஜினியர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராரு. நான் சொன்னேன், "என்ஜினியர் இவர் தான்ப்பா, நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வாங்க உட்காருங்கன்னதும்." "இல்ல இருக்கட்டும். இவருகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். மேல போய் அளந்து பார்த்தா போறோம்." அப்படின்னு சொல்றாரு. "சரி வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உள்ள ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்கலாம் கூட்டு போறாங்க. அப்ப விஜயா வந்து கேட்குறாங்க, "ஏங்க என்னங்க இவங்கலாம் எதுக்கு வந்து வந்திருக்காங்க?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "என்ஜினியர எதுக்கு கூப்பிடுவாங்க? வீடு கட்ட தான் கூப்பிடுவாங்க." அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு, "வீடு கட்டவா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா என்ன பண்றாங்க, உடனே போயிட்டு மனோஜ கூப்பிடுறாங்க. "உன் அப்பா யார் யாரையோ கூட்டு வந்திருக்காரு. என்ஜினியர் எல்லாம் கூட்டு வந்திருக்காரு." அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், அப்படியே ரவியும் வராரு. ரவியும் வந்துட்டு கேட்குறாரு. என் மாடிக்கு போயிருக்காங்க அப்படின்னதும் வந்துட்டு, அப்போ ஒரு வேளை வீடு விற்க போறாரா அப்படின்னதும், "எங்க அப்பா குடுத்த வீட்ட இவரு எப்படி விப்பாரு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "வாங்க போலாம்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு மேல வந்துட்டு அண்ணாமலையும், பரசுராமும் பேசிக்கிறாங்க. "என்னப்பா திடீர்னு காலையில வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ஜினியர கூட்டு வர சொல்லியிருக்க." அப்படின்னதும் வந்துட்டு, "ஆமாப்பா வந்துட்டு இங்க வந்துட்டு ரூம் பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டுருக்கு." அப்படின்னதும் வந்துட்டு, "சரி விடுப்பா, கூட்டு குடும்பம்னா வந்துட்டு பிரச்சனை இருக்க தான் செய்யும்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்புறம் வந்துட்டு, "இந்த சைடு அளந்தா போருமா?" அப்படின்னது, "இல்ல 2 பக்கமும் அளங்க." அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு அண்ணாமலை. இப்போ வந்துட்டு எல்லாரும் அளந்துட்டுருக்காங்க. அளந்துட்டே இருக்கும்போது வந்துட்டு, "இந்த சைடே கட்டுங்க. அதுதான் வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும்." இப்போ வந்துட்டு அளந்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. வந்துட்டு ம் சொல்றாங்க, இந்த மாரி வந்துட்டு ஹாலு, ஒரு பெட்ரூமு போடலாம்ல அப்படின்னதும், "இல்ல, இல்ல வேண்டாம். ஒரு ஒரு பெட்ரூமு, ஒரு அட்டாச்டு பாத்ரூம் மட்டும் போதும்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ பரசுராம் என்ன சொன்னா, "12க்கு 12 ரூம் கரெக்ட்டா இருக்கும்ல?" அப்படின்னதும், "அப்படியே செஞ்சுருங்க. கரெக்ட்டா இருக்கும் சார்." அப்படின்னதும், "கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், வந்துட்டு அப்படி வாங்க அளக்கலாம் சொல்லிட்டு அளந்துட்டுருக்காங்க. இங்க கீழ வந்துட்டு விஜயா வந்துட்டு, "ஏதோ சரியில்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனாவும் நின்னு கேட்டுட்ருக்காங்க. "வாடா எல்லாரும் போலாம். போயிட்டு வந்துட்டு போய் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மீனா வந்துட்டு முத்துவ கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் வந்துட்டு, "வாங்க இந்த மாரி வந்துட்டு என்ஜினியர் கூட்டு வந்திருக்காரு மாமா. நம்ம வந்துட்டு மேல போறோம். மேல போலாம்." அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு எல்லாரும் வெளில வராங்க. அப்ப வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாரி வந்துட்டு அ அப் வீடு விற்க போறாரான்னு. "எங்க அப்பா எனக்கு குடுத்த வீடு இவரு எப்படி விப்பாரு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றாங்க. "இப்ப இந்த மாரி ரூம் கட்ட போறோம்." அப்படின்னதும் வந்துட்டு, "ஏங்க இப்ப எதுக்குங்க இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு அண்ணாமலைய கண்டிக்கிறாங்க. அதுக்குள்ள வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாரி "எவ்வளோ காசு ஆகும்ன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுப்பான்னதும்." பரசுராம் வந்துட்டு கேட்குறாரு. வந்து கரெக்ட்டா ஒரு இதுவா சொல்ல முடியாது. ஒரு 5,00,000 ஆகும்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை வந்துட்டு, நான் வந்துட்டு காசு ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன்." அப்படின்னதும் வந்துட்டு, "சரி." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அ பரசுராம வந்துட்டு, "நீ இருப்பா, டிஃபன் சாப்பிட்டு போ." அப்படிலாம் வந்துட்டு சொல்றாங்க. "இல்ல எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கீழ வந்துட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயா வந்து கேட்குறாங்க, "நீங்க யார் யாரையும் கூட்டு வந்து ரூம் ஏன் கட்ட போறீங்க?" அப்படிலாம் வந்து சொல்றாங்க. "இப்ப யாருக்காக வந்துட்டு ரூம் கட்டுறீங்க?" அப்படின்னதும் வந்துட்டு, அப்ப வந்துட்டு இப்ப மனோஜ் வந்து கேட்குறாரு, இந்த ரூம் வந்துட்டு எவ்வளோ பெருசு இருக்கும்? என் ரூம விட பெருசா இருக்குமா? அப்படிலாம் வந்து கேட்குறாரு. அதுக்குள்ள வந்துட்டு ரவி வந்து என்ன சொல்றாருன்னா, "ஏய் உனக்கு தான் ரூம் குடுத்தாச்சுல்ல. நீ வந்துட்டு எதுக்கு வந்துட்டு அத பத்தி கேட்குற? உன் ரூம தானே நீ வந்துட்டு விடாப்பிடியா பிடிச்சு வாங்கிக்கின. இதுக்கப்புறம் ஒரு ரூம் கட்டணும்னா வந்துட்டு அது முத்துவுக்கும், அண்ணிக்கும் தான்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப வந்துட்டு இவரு என்ன சொல்றாருன்னா, மனோஜ் வந்து கேட்குறாரு, "எப்படி வந்து எது கிடைக்கும்?" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, நீ நான் அதுக்கு தான்ப்பா நான் வந்து லோன் போட்டு வாங்கி இது கட்டலான்னு பார்க்குறேன். டியூ கட்டலான்னு பார்க்குறேன். அதுக்கு தான் வந்துட்டு நீங்கலாம் எவ்வளோ காசு குடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இது கேட்டேன். வீட்டு செலவு போக மத்ததுக்கு வந்துட்டு இந்த காச வச்சு நான் டியூ கட்டிருவேன்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க.
அப்புறம் வந்துட்டு இவரு வந்து கேட்குறாரு, "அப்பா இப்ப எதுக்குப்பா அந்த ரூமு? அதெல்லாம் தேவையில்லப்பா" அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அப்புறம் விஜயா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்களே வந்துட்டு ரிட்டயர்ட் ஆயிட்டீங்க. இப்ப எதுக்கு வந்துட்டு நீங்க வந்து கடன் வந்து வாங்க போறீங்க? வேலை இருந்தாலாச்சும் கடன் தருவாங்க. ஆனா வேலை இல்லைன்னா எப்படி கடன் தருவாங்க?" அப்படிலாம் வந்து சொன்னதும் முத்துக்கு உடனே கோவம் வந்து, "எங்க அப்பா மனசு கோல்டு. வந்து வேலை இல்லைன்னா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு கடன் தரமாட்டாங்களா?" அப்படிலாம் வந்துட்டு கேனத்தனமா பேசுறாரு. அப்போ வந்துட்டு விஜயா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "ஏய் கையில தங்கம் இருந்தாலே கடன் கிடைக்கிறதில்ல. இப்ப கோல்டு மனசு இருந்தா மட்டும் வந்துட்டு கடன் கிடைக்குமா? ரிட்டயர்ட் ஆகியும் இவரு வந்துட்டு வந்துட்டு இது கடனாளியா உட்காரணுமா? ஏங்க நீங்க இப்போ யாருக்காக வந்துட்டு இந்த மாரி வீடு கட்ட போறீங்கன்னு ரூம் கட்ட போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இவங்களுக்காக தானே. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல." அப்படிலாம் வந்து சொல்றாங்க. முத்துவும், மீனாவுமே வந்துட்டு ரூம் வேணான்னு தான் சொல்றாங்க. "எவ்வளோ நாளைக்குப்பா நீங்க வந்துட்டு ஹால்லயும், மாடியிலயும் படுத்துட்டு இருப்பீங்க?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உடனே வந்துட்டு ரொம்ப எகத்தாளம் ஆனா அந்த பொம்பளைக்கு, விஜயாவுக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, "இவங்களுக்கு தானே ஒரு ஓலை குடிசைய வந்து கட்டி விடுங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இவ என்ன வந்துட்டு இந்த மகாராணி என்ன பெரிய மாளிகையில இருந்தா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ மீனாவுக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. உடனே சொல்றாங்க, "அதானே பார்த்தேன். என்னை இழுக்காம உங்களுக்கு தூக்கமே வராதே" அப்படின்றாங்க. இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நான் ஒண்ணும் அரண்மனையில வாழணும்னு ஆசைப்படல. என் புருஷன் கூட நான் குடிசையில இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன்." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, "ஏன் ஆன்ட்டி அவங்க வந்துட்டு என்ன நல்லா வாழ்ந்தவங்க தான் வந்துட்டு நல்ல ரூம்ல வந்துட்டு இருக்கணுமா? எத்தன நாளைக்கு வந்துட்டு முத்துவும், மீனாவும் வந்துட்டு ஹால்லயும், இதுலயும் தூங்குவாங்க, மாடியிலயும் தூங்குவாங்க. ரூம் கட்டினா என்ன இப்போ உங்களுக்கு?" அப்படின்னு வந்து ஸ்ருதி வந்து சப்போர்ட் பண்றாங்க. உடனே வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "அத சொல்லுமா இவளுக்கு, இவளுக்கு எங்கம்மா அதெல்லாம் புரிய போது" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, இந்த மாரி வந்துட்டு ஓலை குடிசை வந்துட்டு கட்டினா வந்துட்டு, அதில வந்துட்டு அவங்க 2 பேரையும் ஒண்ணையும் அனுப்ப போறது கிடையாது. நீயும் நானும் தான் வந்துட்டு நம்ம அங்க போய் இருக்க போறோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், "நல்லா இருக்கே கத. எங்க அப்பன் குடுத்த வீட்ல நான் வந்துட்டு இவளுக்கு ரூம விட்டுட்டு நான் போய் வந்து ஓலை குடிசையில போய் இருக்கணுமா?" அப்படின்னு வந்துட்டு ஒரு கதை அடிக்குது பாருங்க. அப்பா சாமி! இப்ப மீனா சொல்றாங்க, "நான் ஒண்ணும் வந்துட்டு குடிசையிலேருந்து ஒண்ணும் நான் வரல. நீங்க எப்ப பார்த்தாலும் வந்துட்டு என்ன வந்து இந்த மாரிலாம் பேசாதீங்க." அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுக்குள்ள வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்துருது. யாருக்கு? நம்ம வந்து ஆ மீனாவுக்கு பயங்கரமா இன்னும் கோவம் வருது. "நீங்க வந்துட்டு எல்லாரையும் தூக்கி வச்சு கொண்டாடுற எல்லாரும் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு காசு குடுக்கல. நீங்க சொல்ற டிரைவர் தான் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவ்ளோ காசும் குடுக்குறாரு, இவ்ளோ நாள் செலவையும் பார்த்துக்கிட்டாரு" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், உடனே ரோகிணிக்கு வந்துட்டு கோவம் வருது. ரோகிணி வந்துட்டு சொல்றாங்க, "என்ன மீனா நீங்க வந்துட்டு யார சொல்றீங்க?" அப்படின்னதும், "நீங்க எ எ எங்களெல்லாம் குத்தி காட்டுறீங்களா?" அப்படின்னதும் வந்துட்டு, "நான் யாரையும் குத்திலாம் காட்டல. நான் பொதுவா தான் சொன்னேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உடனே வந்துட்டு இவங்க வந்துட்டு இது பண்றாங்க. விஜயா வந்துட்டு ஏந்திச்சு நின்னு, ஆ இதுவா ஆவேசமா பேசுறாங்க. ஏதோ இவரு வந்துட்டு ட்ரெயின ஓட்டத் தெரியாம ஓட்டி உன் அப்பன் மேல இடிச்சுட்டான். அதனால தான் வந்துட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு, ஆ அண்ணாமலைக்கு வந்துட்டு கோவம் வருது. "வாய மூடுறியா? நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ எப்ப பார்த்தாலும் இதே வந்து பேசிட்டே இருக்கியே! இவங்க முன்னாடிலாம் நான் உன்ன கண்டிக்க கூடாதுன்னு நெனச்சேன். இன்னைக்கு நீ வந்துட்டு இந்த மாரி பேசாத" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, விஜயா வந்துட்டு உடனே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நீ வந்துட்டு உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? என்ன இவர்கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டல அப்படின்னு உன் எண்ணம் நிறைவேறுச்சுல்ல" அப்படியே வந்து சொல்றாங்க. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு ஒண்ணும் அந்த மாரி எண்ணம்லாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குது. நாங்க ஒன்னுட்டயும் வந்துட்டு திருடிட்டு, இந்த காசு எடுத்துட்டு ஓடிட்டு, யாரையும் ஏமாத்திட்டு ஓடிடல" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு மனோஜுக்கும் வந்துருது. "ஏய் இப்ப என்ன யார சொல்ற?" அப்படின்னதும் வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு முத்து வந்துட்டு, சொன்னதும் உனக்கு தானே சுருக்குன்னு கோவம் வருது. அப்போ உன்ன தான் சொன்னேன் என் பொண்டாட்டி" அப்படின்னு வந்து சொன்னதும் வந்துட்டு முத்து வந்து கை தட்டுறாரு. "மீனா நான் என்னவோ யோசிச்சு வச்சது. ஆனா நீ பரவாயில்ல சூப்பரா பேசுற" அப்படின்னது வந்துட்டு, அப்போ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "நீங்க எங்கனா கடன் வாங்க, எப்படின்னா போங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எங்க அப்பன் குடுத்த வீட்ல வந்து ஏற்கனவே இந்த பத்திரம் வச்சிருக்கு. ஆனா வந்துட்டு ஏற்கனவே வந்து இந்த இந்த இவங்களுக்கு ரூம் கட்டுறதுக்காக வந்துட்டு என்னுடைய வீட்ட பத்திரத்த வச்சு நான் வந்துட்டு பணம் குடுக்க முடியாது. நான் வந்துட்டு நீங்க எப்படின்னா போங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்லிர்றாங்க. அப்ப வந்துட்டு முத்துக்கும், மீனாக்கும் வந்துட்டு ஒரு மாரி ஆயிடுது. ஆனா இதுங்க என்ன சொரணக்கட்ட ஜென்மம்னே தெரியாது. இவ்ளோ கேவலப்படுத்துறா அந்த பொம்பள. ஆனா அந்த வீட்ட விட்டு போமாட்டேங்குது. எங்கனா வெளியில போனா கூட இதுங்க நல்லாருக்கும் போல இருக்கு. சொல்றேன். ஆனா உண்மையிலேயே வந்துட்டு நார்மலா வந்துட்டு எந்த பொண்ணும் இவ்ளோ கேள்வி கேட்டுட்டுலாம் எந்த வீட்லயும்
கம்முன்னுலாம் இருக்காதுங்க. ஆனா இது என்னவோ வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டே இல்லாத ஒரு கேரக்டரா இருக்கு இந்த மீனா முத்து கேரக்டர். இப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு முத்து, "அப்பா நீ ஒண்ணும் கஷ்டப்படாத தேவையில்ல. நாங்க வந்துட்டு மாடியிலயும் இது ஒரு ஹால்லயும் படுத்துக்கிறோம்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இவரு என்ன சொல்றாருன்னா, "நீ வேலைக்கு போகணும்னு சொன்னேல்ல கிளம்பு" அப்படின்றாரு அண்ணாமலை. அப்போ வந்துட்டு, "இல்லப்பா நீ வந்துட்டு நீ நான் சொன்னேன்ல நீ கிளம்பு" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், "சாப்பிட்டு கிளம்பு" அப்படின்னு சொன்னதும் முத்து அப்படி போயிடுறாரு. அப்புறம் திரும்பி எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாருக்கும் தான் சொன்னேன், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. இப்ப மீனாவும் சாரி ஸ்ருதியும், ரவியும் உள்ள போறாங்க. அப்போ வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ரவிக்கிட்ட கேட்குறாங்க, "என்னப்பா இது இந்த மாரி பண்றாங்க? ஒரு ரூம் கட்டுறதுக்கு இவ்ளோ பிரச்சனை பண்றாங்க உங்க அம்மா" அப்படின்றாங்க. காசு விஷயம்லாம் அதனால தான் இவ்ளோ ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது" அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் மீனா வந்துட்டு, "உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த மாரி பேசிட்டே இருக்காங்க" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "நான் டப் பண்ற சீரியல்ல தான் இந்த மாரிலாம் நடக்குது. ஆனா இப்ப பாரு நம்ம வீட்லயே நடக்குது. யாருமே வந்துட்டு லைஃப வந்துட்டு ஜாலியாவே எடுத்துக்க மாட்றாங்க. ரொம்ப சீரியஸாவே போகுது" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, "எல்லா விஷயத்தையுமே ஜாலியா எடுத்துக்க முடியாது ஸ்ருதி. சில இது சீரியஸா தான் எடுத்துக்கணும்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அத கேட்டு பாவம் ரவியே ஜர்க் ஆயிடுறாரு. என்னன்னா, "என்ன மட்டும் அந்த மாரி பேசுனாங்க, உங்க அம்மா வாயில ஸ்டேப்லர் போட்டு விட்டுருவேன். எனக்கு எதுவும் சொல்லாத வரைக்கும் வந்துட்டு உங்க அம்மா தப்பிச்சாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க பெட்ல உட்கார்றாங்க. ரவிக்கு அல்ல என்னடா இவ இந்த மாரி பேசுறாளேன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. இங்க ஹால்ல வந்துட்டு நம்ம விஜயா வந்துட்டு அண்ணாமலை கிட்ட வந்து பேசுறாங்க. கடன உடனே வாங்கி நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்ப இவங்க அந்த மாரி சொன்னதும் வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, பசங்க 3 பேருக்குள்ளேயும் நீ பிரிவினைய வந்து உண்டாக்கிக்கிட்டு இருக்க. நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ வந்துட்டு இந்த மாரியே பண்ணிட்டு இருந்தேன்னா வந்துட்டு, எல்லாரும் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஒரு திசையில போறாங்க பாரு. அப்பதான் நீ வந்துட்டு உனக்கு வந்துட்டு தெரிய போது. உங்க அப்பா கட்டுன குடுத்த வீடுன்னு தானே நீ வந்துட்டு பத்திரம் குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. பரவால்ல. நான் வந்துட்டு இந்த வீட்ட எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திச்சு போறாரு. இங்க வந்துட்டு ஸ்ருதி வந்துட்டு ஃபோன் பண்ணி பேசுறாங்க போல இருக்கு. நம்ம சுதாவ தான் காட்டுறாங்க. சுதா வந்துட்டு ஒரு சின்ன ரூம் கட்டுறதுக்கு இவ்ளோ பிரச்சனையா? ஐயோ! நல்ல வீட்ல போய் நீ வாக்கப்பட்டுருக்க அப்படின்னு வந்துட்டு அவங்க மலையாளத்துல அ சொல்றாங்க. அப்ப வந்துட்டு இவரு வாசுதேவன் வந்துட்டு வராரு. "சுதா வா போலாம்" அப்படின்னு வந்து வந்து சொல்றாங்க. அப்ப அவங்க தயங்கி நிக்கிறாங்க. "என்னாச்சு சுதா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாரு. "நீங்க வந்துட்டு இப்ப எனக்கு ஒரு இமிடியேட்டா வந்துட்டு ஒரு ரூ. 5,00,000 செக் போட்டு குடுங்க" அப்படின்னு வந்துட்டு, "என்னது ரூ. 5,00,000 செக்கா?" அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த மாரி வந்துட்டு அங்க வந்துட்டு நம்ப ஸ்ருதி வீட்டுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்றதும் வந்துட்டு, எதுக்கு வந்துட்டு எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னதும் வந்துட்டு, அந்த வீட்ல வந்துட்டு ரூம் கட்டணுமா, அதனால வந்துட்டுன்றாங்க. நான் வந்துட்டு "அ நீ வந்துட்டு எதுக்கு வந்துட்டு கேட்குற? என்ன வந்து அவமானப்படுத்துனாங்க. அந்த குடும்பத்துக்கு ரூம் கட்டுறதுக்கு வந்துட்டு, நீ வந்துட்டு என்கிட்ட வந்து ரூ. 5,00,000 கேட்குற" அப்படின்னதும் வந்துட்டு, இல்லைங்க நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ரூ. 5,00,000 வந்துட்டு எதுவுமே ஆவாது. அந்த ரூ. 5,00,000 செக் வந்துட்டு நம்மகிட்ட திருப்பி வந்துரும். ஆனா வந்துட்டு இந்த ரூ. 5,00,000 செக் பண்ண போற வேலைய மட்டும் பாருங்க. எப்படியோ இந்த முத்துவும், இந்த அண்ணாமலையும் வந்துட்டு இந்த செக்க வந்து வாங்கிக்கவே மாட்டாங்க. பிரச்சனை தான் பண்ணுவாங்க. அதிலேயே வந்துட்டு இந்த பிரச்சனைய பெருசாக்கி, நம்ம ஸ்ருதியும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம். நீங்க செக் போட்டு குடுங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. என்ன ஒரு வில்லத்தனம் இந்த பொம்பளைக்கு! எவ்ளோ இதுவா பண்ணுது! அந்த ஆளும் இந்த செக்க குடுக்கறதுக்கு சம்மதிக்கிறான். அப்படியே வந்துட்டு அப்படியே ஹேப்பியா வந்துட்டு அந்த பொம்பள வந்துட்டு இதுல அப்படியே கார்ல ஏறுது. கார்ல ஏறி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தான் வருது இப்போ. இதுக்கப்புறமா தான் வில்லங்கமே ஸ்டார்ட் ஆகுது அந்த வீட்ல. இப்ப வில்லங்கம் வீட தேடி வந்திருக்கு. இப்போ அண்ணாமலை வந்துட்டு, "வாங்கம்மா எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்குறாங்க சுதா. "நல்லா இருக்கேன்ம்மா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அப்போ விஜயா வந்துட்டு கூப்பிட்றாங்க. வந்துட்டு, "வாங்க சம்மந்தி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாங்க. ஸ்ருதிய கூப்பிட்றாங்க. "யார் வந்திருக்கா பாரு" அப்படின்னதும் வந்துட்டு ஸ்ருதி வராங்க. அப்படியே ஹேப்பியா வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறம் ரவியும் வந்துட்டு இது பண்றாங்க. "எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்குறாங்க. "இப்ப தானம்மா ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள வந்துட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. "நீ ஃபோன் பண்ணத நான் உடனே வந்துட்டேம்மா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. விஜயா வந்துட்டு மீனா வந்துட்டு தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இவங்க சுதா வந்துட்டு வேணான்னிர்றாங்க. அவங்க வச்சிடுறாங்க.
அப்ப அண்ணாமலை வந்துட்டு கேட்குறாரு, "ஏன் வந்துட்டு சம்மந்தி வரலையா?" அப்படின்னது வந்துட்டு, "அவரு ஒரு வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு" அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் வந்துட்டு, அது என்ன வந்து அவர் கல்யாணம் ஆனதுலேருந்து இதுவரைக்கும் ஒரு தடவ கூட எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல, அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்புது. உடனே விஜயா இந்த விஷயத்த சமாளிக்குது. "சரி விடுங்க, அவர் எதனா வேலையா இருப்பாரு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ விஜயா வந்து கேட்குது, "நீங்க டீ, காஃபி எதுனா குடிக்கிறீங்களா?" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு இது சுதா வந்து கேட்குறாங்க, "நீங்க ஏதோ ரூம் கட்ட போறீங்களாமே மாடியில, ஸ்ருதி சொன்னா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்றாரு. "நான் வந்துட்டு ஒரு ரூம் கட்ட போறேன். 3 பசங்க இருக்காங்கல்ல" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இப்ப இது வந்துட்டு ரொம்ப நெக்கலா பேச ஆரம்பிக்குது. நம்ம சுதா வந்துட்டு, நான் வந்துட்டு பசங்க வந்துட்டு க்காக வந்து கட்டப்போறேன் அப்படிலாம் வந்து சொன்னதும் வந்துட்டு, அப்ப அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு, "இந்த வீட கட்டும்போது கூட ஸ்ருதி அப்பா தானே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்தாரு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. உடனே வந்துட்டு அண்ணாமலைக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சே மாறுது. அப்படியே விஜயாவ பார்க்குறாரு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.